கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திருச்சியில் சிறுமியை காரில் அழைத்து சென்று போதை மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தி காரிலிருந்து சிறுமியை சாலையில் வீசிவிட்டு சென்ற நெஞ்சை பதற வைக்கும் சம்பவத்துடன் கிருஷ்ணகிரியில் 85 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். தொடர்ந்து குழந்தைகள், சிறுமிகள், முதியவர்கள் என பெண்கள் மீது பாலியல் வன்முறைக்கு ஆளாகி வரும் நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருச்சி கீரக்கடை பஜார் பகுதியில் வந்து நின்ற ஒரு காரிலிருந்து சுயநினைவு இல்லாத நிலையில் 14 வயது சிறுமியை கீழே தள்ளிவிட்டு சென்று உள்ளனர். அப்போது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சாலையில் சுயநினைவின்றி கிடந்த சிறுமியை மீட்டு உடனடியாக திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்து காரின் விவரங்களை சேகரித்து விசாரித்ததில் அந்த நபர் சிவகங்கையைச் சேர்ந்த மாரிச்செல்வன் என்பதும் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த அவர் சம்பவத்தன்று மதியம் திருச்சி காந்தி மார்க்கெட் கல்மந்தை காலனி குடியிருப்பில் வசிக்கும் ஆதிரா என்ற திருநங்கை மற்றும் அவரது நண்பர்களை பார்ப்பதற்காக வந்ததும் தெரிய வந்தது. அப்போது திருநங்கை ஆதிராவின் 14 வயது தங்கையை மாலை 5 மணி அளவில் கல்மந்தை காலனியிலிருந்து மாரிச்செல்வன் தனது காரில் அழைத்து சென்றதும் பின்னர் மீண்டும் மாலை 6:30 மணி அளவில் சிறுமியை சுயநினைவில்லாத நிலையில் கீரைக்கடை பஜார் பகுதியில் காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கார் ஓட்டுநர் மாரிச்செல்வனை பொதுமக்களும் தேடி வந்த நிலையில் இரவு சுமார் 7:30 மணி அளவில் மீண்டும் கல்மந்தை காலனிக்கு வந்த அவரை பிடித்து சராமாரியாக பொதுமக்கள் தாக்கியுள்ளனர். அதில் மாரிச்செல்வனுக்கு மண்டை உடைந்து பலத்த காயம் ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சிறுமி திருச்சி அரசு மருத்துவமனையில் சுயநினைவின்றி தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏதேனும் இழைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காந்தி மார்க்கெட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு திரண்டு சிகிச்சையில் இருக்கும் சிறுமியை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டுமென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மாரிச்செல்வனை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து உள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா என்பதற்கான மருத்துவ அறிக்கை வரவிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பொண்ணோட அண்ணன் திருநங்க, அந்த பையனை பார்க்க அந்த பொண்ணு அங்கே போயிருக்குது. அங்கே போன இடத்துல அவங்க டிரைவர் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காப்புல. அதை சொல்லிச்சு. அதான் வெளியில் போகலான்னு கூப்பிட்டு போய் ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்புல. குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பயே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயே அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அவர் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோமான்னு சொல்லிட்டு கார்லேயே வச்சு சுற்றினாராம். அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சான். என்ன நடந்துச்சுன்னு தெரிலையாம். அதுக்கப்புறம் இது நினைவு வர கொஞ்சம் அழுவவும் தூக்கிட்டு வண்டியில் வச்சிருந்து கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரிலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சுய நினைவே கிடையாது சுத்தமா. தண்ணி கேட்டுச்சு. அந்த டிரைவர் கொடுத்தாரா. ஆனா நிறைய ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. யாருன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு நினைவே இல்லங்குது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்த ஆளை கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா என்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. தண்ணி கொடுத்தா கொஞ்சம் தான் குடிக்கிறான். எந்த இடத்துல டிரைவர் அங்க அவங்க ஏரியால இருந்தா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாப்ல. இறக்கி விட்டது ரோட்லயே தள்ளி விட்டு போயிருக்காங்க. பங்களாவில போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு கத்துன பிறகுதான் எல்லாம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருக்காங்க.
இப்பயுமே தெரியலங்குது. நான் சொல்லிடுவேன்னு சொல்லுது. அது நினைவு வந்தாதான் தெரியும். வயசு வந்து 16 வயசு தான் ஆகுது. அது நீங்க தான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும். அது அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அண்ணனா இருந்தா மட்டும் என்ன, அண்ணனா இருந்தா கூட்டி கொடுக்க சொன்னாங்களா சார்? நம்மளும் பொண்ணுதான் சார். பொண்ணு அந்த பொண்ணால தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணியே குடிக்க முடியல. எங்களை எல்லாம் யாருன்னே தெரியாதுங்குது. எங்களை கிண்டல் பண்ணோம். எங்களையே யாரும் தெரியாதுங்குது. கண்ணே தெரியல, காப்பாத்துங்கன்னு கத்துது. வலிக்குது. இங்கு 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தேறிய அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி பகுதியில் 85 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை அவருடைய நிலத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி அளவில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் அவருடன் பேச்சு கொடுத்தபடியே மூதாட்டியின் வாயை பொத்தி மறைவான இடத்திற்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அவருடைய உறவினர்கள் அவரை சிகிச்சைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஊத்தங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இதற்கு முன்பும் கடந்த மார்ச் மாதம் ஊத்தங்கரை அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த 70 வயது முதியவரை கொலை செய்து அவரது 60 வயது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே பாணியில் மீண்டும் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் சம்பவத்தால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியானதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ச்சியா இந்த மாதிரியான சம்பவங்கள் நாடு பூரா நடக்குது. இதை தண்டிக்கணும்னா சட்டங்கள் கடுமையாகணும். இரவு நேர ரோந்து பணி காவல் நிலையம் தொடர்ச்சியா காவலர்கள் பண்ணணும். இதை பல்வேறு பேட்டிகளை நம்ம வலியுறுத்தணும். மீண்டும் தொடர்ச்சியான இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை தமிழக அரசு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். வழக்கறிஞரா மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு வயதானவர்கள் பாதுகாப்பையும் பெண்மணி பாதுகாப்பையும் குழந்தைகளுக்கு பாதுகாக்கிறது சட்டம் உறுதி அளிக்கணும். இதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பதவியேற்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுத்து நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை அதே பகுதியை சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்தி சென்றுள்ளார். 3 நாட்கள் ஆகியும் இதுவரை கடத்தல் கும்பலை காவல்துறை கைது செய்யவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கடத்தப்பட்ட மாணவியின் தாய் மற்றும் பாட்டி கண்ணீர் மல்க அழுது புரண்ட சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வடக்கு புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவரான கொத்தனார் முத்துக்கருப்பன் என்பவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் 17 வயதான மூத்த மகள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரியில் சேருவதற்காக வீட்டில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் முத்துக்கருப்பனிடம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கையாளாக வேலை பார்த்த ஸ்ரீவைகுண்டம் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த 33 வயதான மணிமுருகன் என்ற டப்பா மணி கடந்த 1ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து கடைக்கு சென்ற முத்துக்கருப்பனின் மகள் 12ஆம் வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பலுடன் காரில் கடத்தி சென்றிருக்கிறார். இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த தந்தை முத்துக்கருப்பன் இந்த சம்பவம் தொடர்பாக தனது மகளை கடத்தி சென்ற மணிமுருகன் என்ற டப்பா மணி மீது ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மாணவியை காணவில்லை என்று வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் மாணவி காணாமல் போனதை புகார் அளித்து 3 நாட்களுக்கு மேலாகியும் கடத்தப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்கவும் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்யவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் முத்துக்கருப்பன் மற்றும் இசக்கியம்மாள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்று கடத்தப்பட்ட தங்களது மகளை மீட்டு கடத்தலில் ஈடுபட்ட மணிமுருகன் உள்ளிட்ட 3 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட மணிமுருகனின் தொலைபேசி இணைப்பும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளதால் தனது மகளுக்கு என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை என்பதால் காவல்துறையினர் விரைந்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்து தனது மகளை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
மாணவியை கடத்தி சென்ற மணிமுருகன் என்ற டப்பாமணி மீது ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் மற்றும் கஞ்சா விற்பனை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் 17 வயது பெண் காதலிப்பதாக கூறி வீட்டில் இருந்து கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு நடக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு இப்போ குழந்தையோட நிலைமை என்ன நிலைமை இருக்குது இல்லை. கடத்தி சென்றப்பட்ட நபர் வந்து பெண்கள் விஷயத்தில் மோசமான நபர் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கனால எங்கள் பிள்ளை ஒன்றும் உயிரோடு இருக்காத கூட எங்களுக்கு தெரியாது. பார்த்துங்க, கடத்தி சென்று 3 நாள் ஆச்சு. ஒரு மைனர் பொண்ணு காணாமல் போயிருக்கு. இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை சிடிஆர் போட்டு எப்படி கண்டுபிடிச்சு அவங்க கடைசி 2 நாள் பேசின காலை ட்ரேஸ் பண்ணி அது எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இது வரைக்கும் எந்த தகவலும் சரியாக செயல்படாதான்னு எஸ்பி சார் வந்து பார்க்க வந்திருக்கோம். படிக்கின்ற வயதில் காதல் வலையில் விழும் பல மாணவ மாணவிகளும் காதல் என்பது வாழ்க்கையின் ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே என்பதை உணராமல் இது போன்ற தவறான முடிவுகளால் அவர்களின் வாழ்க்கையின் முடிவை அவர்களே தேடிக்கொள்கின்றனர் என்பதுதான் வேதனை. அதே சமயத்தில் படிக்கும் பிள்ளைகளை இது போன்ற காதல் வலையில் வீழ்த்தி அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் மணிமுருகன் போன்ற ஆட்களுக்கு பாடம் புகட்டும் விதமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.